உங்க வாழ்க்கையில நீங்க நல்லா யோசிச்சு எடுக்கக்கூடிய முடிவு பார்த்தீங்கன்னா, என்னைக்குமே உங்களுக்கு துன்பத்தையோ, துயரத்தையோ தராது அப்படின்றது தான் உண்மை. அதே மாரி ஒரு மனிதனோட இனிமையான சொல் பார்த்தீங்கன்னா, இரும்பு கதவ கூட திறக்கிற சக்தி அதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எப்பவுமே நம்மளோட லைஃப்ல ஒரு தீமையான வார்த்தையை பேசாம, நன்மையான சொற்களை மட்டும் நம்ம பேசினோம் அப்படின்னா, உண்மையாவே மற்றவங்களுக்கு அது சந்தோஷத்தை தராட்டியும் யாரையும் அது கஷ்டப்படுத்தாது. ஒரு முறை செஞ்சால் அது தவறு, அதை மன்னிச்சிருங்க. இதே பல முறை செஞ்சாங்க அப்படின்னா அது துரோகம். நீங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறப்போ அதை விட்டு விலகிருங்க. துயரம் அப்படின்ற ஒரு விஷயம் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளை சிதைக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு வர்றது கிடையாது. நம்மளை சுற்றி எத்தனை போலி முகங்கள் இருக்கோ அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு அடையாளம் அப்படின்றத உங்கள் மனசில் தெளிவாக பதிச்சுக்கோங்க. எதிரியை பார்த்தீங்கன்னா காலம் கடந்துருச்சு அப்படின்னா மன்னிச்சிடலாம். ஆனால் துரோகியை காலம் கடந்துருச்சு அப்படின்னா துண்டிச்சிடணும். உங்களை அதிகமாக காயப்படுத்துகிறவங்க முன்னாடி நீங்கள் சிரிக்க கற்றுக்கோங்க. அதுதான் நீங்கள் அவங்கள கலங்கடிக்கிறதுக்கு நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய தண்டனையாக இருக்க முடியும். யாரையுமே இந்த உலகத்தில் நம்பி வாழாதீங்க. தன்னோட தேவைக்காக மட்டுமே உறவு வச்சுக்கிற உலகம் இது. தேவை முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா தூக்கி எறியப்படுவீங்க. பாவம் புண்ணியம் இதெல்லாம் பார்க்குறவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் இல்லாமல் வாழ்கிறாங்க. தவறு செய்கிறவங்கள கூட திருத்திடலாம், ஆனால் அதை நியாயப்படுத்துகிறவங்கள ஒருபோதும் திருத்த முடியாது. நம்பிக்கை துரோகம் அப்படின்றது தகுதியற்ற ஒருத்தங்களை நம்பினதுக்காக நம்மளுக்கு கொடுக்கப்படுற குறைஞ்சபட்ச தண்டனை தான் அது. யாரு கூடயும் ஒட்டாமல் தள்ளி நின்று வாழ்கிறவங்கள பார்த்தீங்கன்னா என்றைக்குமே தொந்தரவு செய்யாமல் இருங்க. சில துரோகத்தோட சுவடுகள்ல இருந்து அவங்க இன்னும் மீளாமல் வாழ்ந்துட்டுருக்கலாம். உங்களுக்கு துரோகம் தந்தவங்கள நீங்கள் என்றைக்குமே பழி வாங்காதீங்க. அதை காலத்தின் கையில் ஒப்படைச்சிட்டு அமைதியாக இருங்க. எதனாலன்னா காலம் போல் ரொம்ப கொடுமையாக பழி வாங்குறதுக்கு யாராலையுமே முடியாது. உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்கலையோ அதுலேருந்து கண்டிப்பாக விலகிருங்க. அது பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு உறவாக இருந்தாலும் சரி, அதையே நினச்சி உங்களையும் உங்களோட மனசையும் வருத்திக்காதீங்க. அப்படி பாதிக்கப்படுறதுனால வருத்தப்படுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும்தான். யாருக்குமே தெரியாமல் நீங்கள் சிந்துற கண்ணீர் துளி இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ஒவ்வொரு துளியும் கடவுள் பார்த்துட்டு தான் இருப்பார். ஸோ உங்களுக்காக யாரும் இல்லை அப்படின்னு நினச்சி நீங்கள் எப்போவுமே கவலைப்படாதீங்க. துரோகம் அப்படின்ற ஒரு விஷயம் மிருகங்கக்கிட்ட இருக்குதா இல்லையான்னு தெரியல. பட் அந்த மிருகங்கள்கிட்ட இல்லாட்டியுமே மனுஷ உருவத்தில் அலையிற பெரும்பாலான மிருகங்கள் மத்தியில் இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் மற்றவங்களுக்கு செய்கிற பாவம் பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தைகளுக்கு நீங்கள் வைக்கிற பாவம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. தேவை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பன் கூட துரோகியாக மாறிடுறாங்க. இதுதான் உலகம். யார் தேவைக்குமே நீங்கள் ஒரு பொருளாக இருக்காதீங்க. நம்ம பார்க்குற 2 மணி நேரம் படத்துக்கே பார்த்தீங்கன்னா வில்லன் தேவைப்படும் போது நம்ம வாழ்கிற இந்த நீண்ட வாழ்க்கைக்கு எதிரியும் துரோகியும் கண்டிப்பாக தேவை அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. உங்களோட பேச்சில் பொய் அதிகமாக இருக்கும், ஆனாலும் நீங்கள் என்கிட்ட சொல்ல மாட்டீங்க. இது பார்த்தீங்கன்னா நம்பிக்கை. இவன் நம்மளை நல்லா நம்புவான், இவனை ஏமாத்திடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா துரோகம். நான் உன் மேலே வச்சிருக்க பாசத்துக்கு நீ கொடுத்த அன்பு தான் அது எனக்கு மிகப்பெரிய மகுடம். ஏன்னா என்கிட்ட பொய் அப்படின்ற ஒரு விஷயம் எப்போவுமே இருந்ததில்லை. இப்படி இந்த உலகத்தில் எல்லா தவறுக்குமே பார்த்தீங்கன்னா மன்னிப்பு அப்படின்றது உண்டு. மன்னிப்பே கிடையாத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா துரோகம் தான். நம்பிக்கை துரோகம் அப்படின்றது நம்பிக்கை இல்லாத ஒருத்தங்களை நம்ம நம்பினதுக்காக நம்மளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய தண்டனை தாங்க அது. அதே மாதிரி மிக கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா, நம்மளுக்கு பிடிச்ச ஒருத்தங்களை நம்மளை விட்டு விலகுங்கன்னு சொல்கிறதுக்கும் மனசு இல்லாமல் அவங்களே நம்மளை விட்டு விலகி போனாலும் அதை தாங்குற அளவுக்கு சக்தி இல்லாமல் விலகாது இன்னும் நம்மளால் சொல்ல முடியாமல் அந்த உறவில் இடைவெளி அதிகரிக்க நம்ம கண்ணிலேருந்து ஆறாக பெருக்கெடுக்கிற கண்ணீரை மறைக்க முடியாமல் நம்ம படுற போராட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப இந்த உலகத்திலே கொடுமையான ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச உறவை அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நீங்கள் என்றைக்குமே ஆளாக்காமல் இருங்க. இது மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா